ஆண்டவர் குப்பம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோயில் ஆண்டவர் குப்பம். பிரம்மோற்சவ பெருவிழா அழைப்பதில் பசலி 1433 4/5/2024 முதல் 15/5/2000 வரை நாளன் செய்யும் வினை தானன் செய் மணி நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோயில் அன்புடைய சென்னைக்கு சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஆண்டார் குப்பம் எனும் திருவூரில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய பெருமானை பற்றி அருணகிரிநாதர் சிறப்பாக பாடியுள்ளார். மற்றும் பிரம்மதேவனை சிறையிட்டு நின்ற திருக்கோலத்தில் நாடி வரும் அன்பர்களும் பல நலன்களை அள்ளி வழங்கி கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கும் பாலசுப்ரமணிய பெருமானுக்கு நாளது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி 4/5/2024 சனிக்கிழமை முதல் சித்திரை மாதம் 30ஆம் தேதி வரை 15/5/2024 திங்கட்கிழமை வரை காலை மாலை இருவேளையிலும் பெரும் திருவிழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளது. எனவே அன்பர்கள் அனைவரும் திரளாக பங்கு பெற்று ஆறா இன்பும் பேரா பெருவாழும் பெற்று உய்ய வேண்டுகிறோம். மாதவன் செயல் அலுவலர் ராஜசேகர குருக்கள், பரம்பரை அரங்காவலர், திருக்கோயில் அர்ச்சகர்கள், பணியாளர்கள், அன்புடன் ஆண்டார் குப்பம் கிராம பொதுமக்கள். நிகழ்ச்சி நிரல் திருவிழா 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள், 8ஆம் நாள், 9ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள். குரோதி வருடம் சித்திரை மாதம் சித்திரை 20ஆம் நாள் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 வைகாசி 1, வைகாசி 2. ஆங்கில தேதி 3/5, 4/5, 5/5, 6/5, 7/5, 8/5, 9/5, 10/5, 11/5, 12/5, 13/5, 14/5, 15/5. காலை உபயதாரர்கள், இரவு உபயதாரர்கள். ரூம்ல தருவாங்க, அதெல்லாம் இருக்கான். பொண்ணு மாப்பிள்ளை ட்ரெஸ் பார்த்துட்டு ஸ்தல வரலாறு நம்ம கொண்டு வர வேண்டாம்ல. அதெல்லாம் நீங்கள் குடும்ப சொல்லுவாங்க. ராமச்சந்திரனுக்கு புத்துவனுக்கு என்னென்னா நாங்கள் கொண்டு வரோம். லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஓ சரி. அந்த ஃபார்ம் நீங்கள் ஆண்டவர் பட்டையில் பைசா ஃபார்ம் கொடுக்குறீங்களா? ஆமாம். உங்கள் பைசா கட்டிட்டு ஒரு பில் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன கொண்டு வந்தது ஒரு கொடுத்துருவோம். சரி, லிஸ்ட்டு கொடுத்துருவோம். சரி சார். ஸ்தல வரலாறு இல்லை புக்கு இல்லை சார். பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் மதர் ட்ரெஸ் மாத்திர ரூம் இருக்குது. ரூம் இருக்குது. ஸ்தல வரலாறு புக்கு இல்லை சார். இப்போ இங்கே ஹிஸ்ட்ரி பற்றி யாருக்கு புக்கு? ஐயர் சார். ஐயர் பேர் சங்கர் கொடுத்து எந்த இதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? இது யூடியூப் வீடியோ எடுக்கலாமா? அதை நீங்கள் அங்கே கேட்டுங்க சார். ஆஃபீஸை கேட்டுங்க. ஆஃபீஸா? ஆமாம், அது சைக்கிள் போங்க ஆஃபீஸ். ஓகே. மேடம் இது யூடியூப் எடுக்கலாமா? தனியாக இது போதண்டா ஒன்லி ஆன்மீகம் மட்டும் பண்ணி. ஓகே. அதேமாதிரி அதை பற்றி சொல்கிறதுக்கு யார் ஐயரே, அதாவது டீட்டெயில்ஸ் கோயிலை பற்றி சொல்கிறது? அவங்களே வீடியோவில் போட்டுடுவீங்களா? ஆமாம். அவங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் தானே சொல்லுவார். இல்லை இந்த ஹிஸ்ட்ரியை சொல்ல போகும்போது அவங்களும் வருவாங்க.
நீங்கள் சொன்னாலும் நீங்கள் உங்கள் இது அதாவது இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்லை இல்லை ஃபுல்லாக விவரம் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள். விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறத விட இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க நிறையா பேர் வருவாங்க, எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கூட நீங்கள் மெசேஜில் கொடுத்தாலும் இட் வில் பி ஓகே. அவங்களுக்கு தெரியாத இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை ஏதோ வந்தாங்க, யாரோ சொன்னாங்க, நடந்துச்சு, இதுக்கு நான் செய்யணும் இருக்கு, என்ன வழின்னு உங்களை கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. புரியுது. அப்போ அதுமாரி இன்சிடென்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம் ஆஃபீஸில் இருக்க போகும்போது இதுமாரி அவங்களாம் நடந்து என்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கான இது கேட்டாங்க. பட் இன்ஃபர்மேஷன் டு அதர்ஸ் தான். நான் அதனால தான் உங்களை நான் எடுக்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்றது தான் நான் வந்து வச்சு சொல்லிட்டேன். ஹலோ, குட் மார்னிங் சார். கும்பாபிஷேகம் நடக்குது. பிரம்மோற்சவம். சார் சொல்லிட்டாங்களா சார்? இங்கே சங்கர் கொடுக்கணும். சங்கர் கொடுக்கணும். நிமிஷமாக ஓடுதா சார்? இலையில சாரி இது வந்து